அவன் என்ன தீவிரவாதியா நீங்க போட்டு இந்த அடி அடிச்சிருக்கீங்க என்று பெஞ்ச் கேட்கிற அளவுக்கு அவனை நீங்க அட்டாக் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு எடப்பாடி கேட்கிறாரு, உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் 18 இடங்கள்ல அடி. அப்ப சாத்தான்குளத்துல ஜெயராஜுக்கும் ஜெனிஸ்க்கும் என்ன நடந்ததுன்னு அவர் பதில் சொல்லுங்க. நடத்தப்பட்ட பிரேத விசாரணை அறிக்கையில் 30 காயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளின் மீது நேரடியாக கொலை குற்றவாளிகள் என்ற குற்றம் சுமத்தப்பட்டு விட்டது. முதல் தகவல் அறிக்கை மாற்றப்பட்டு விட்டது. அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். இவங்க கேட்கறதெல்லாம் என்கொயரி நடத்தி கொடுங்கன்றது இப்ப நடந்துச்சு. இந்த கைது செய்யப்பட்டு கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அத்தனை காவல்துறை சார்ந்தவர்களுக்கும் குற்றம் நிரூபிக்கப்படுமானால் அதிகபட்ச தண்டனை என்ன இருக்கிறதோ அதை வாங்கி தரணும். அதே நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு கொடுக்குற இழப்பீடுலாம் இருக்கு பாருங்க, அவங்களோட சம்பளத்தை எடுத்துக்கணும். காவல்துறை அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு அசிஸ்டிங் ப்ராசிக்யூஷன் போட்டு போங்க. இன்னைக்கு 2 நாளைக்கு அறிக்கையை விட்டுட்டு நாளைக்கு அடுத்த அறிக்கை என்ன பண்ணலாம்னு பேப்பர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்காதீங்க தான் சொல்றேன் நான். சரிம்லா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. சார், இப்போது திருபுவனத்தில் பத்ரகாளியம்மன் கோயில் நடந்த ஒரு திருட்டு சம்பவம். அந்த திருட்டுக்கு பிறகு அங்கே பணிபுரியக்கூடிய வாட்ச்மேன் கைது செய்யப்படுறாரு. அவருக்கு கொடுத்த டார்ச்சரில் காவல்துறையினுடைய டார்ச்சருக்கு பிறகு அவர் உயிரிழந்துடுறாரு. அது காவல்துறை மரணம், காவல் மரணம்னு சொல்லி இன்னைக்கு அது பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. குறிப்பாக அங்கே கோயிலுக்கு வந்த பக்தர், அவங்க ஒரு பெண்மணி ஒருத்தவங்க நிக்கிதான்றவங்க, அவங்க கொடுத்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்படுறாரு. கார் பார்க் பண்ணால் அவர்கிட்ட சாவி கொடுத்தோம். பார்க் பண்ணிட்டு வந்த பிறகு கீழே இருந்த நகையை காணோம், காரில் இருந்த நகையை காணோம், 10 பவுன் நகையை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. மாட்டுத் தொழுவத்திலேயே வைத்து அவர் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துட்டாரு அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போ அது அரசியலாக போய் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் தனி விசாரணை வைக்கணும், மனித உரிமை ஆணையம் விசாரிக்கணும் அப்படின்னு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவது பாலாஜி, காவல் மரணங்கள், கஸ்டோடியல் டெத் என்று நிகழ்த்தப்படுகின்ற மரணங்கள் காலம் காலமாக தொடர்ந்து நடந்துட்டு, அதுக்கு எந்த ஆட்சி எந்த காவல்துறை காரணம் அப்படின்றதுலாம் முக்கியம் இல்லை. இப்போது வாச்சாத்தி, சிதம்பரம் பத்மினி, அப்புறம் இன்னும் வனத்துறையை சார்ந்த ஆதிகுடி மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறைகள் என்று மிகப்பெரிய வரலாறு இருக்குது காவல்துறை நடத்திய கொடுமைகளுக்கு. இதுக்கு எந்த ஆட்சி எந்த கொடி எந்த கட்சி அப்படின்றதுலாம் முக்கியம் இல்லை. காவல்துறை என்பது காக்கி சட்டை அணிந்த மிருகங்கள் சில நேரம் தங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அதிகார வரம்புகளை மீறி எல்லையற்ற கொடுமைகளை காக்கி யூனிஃபார்ம் தனக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரமாக நினைத்து கொண்டு செயல்படுகின்ற பொழுது அது ஆளும் கட்சிக்கும் சரி ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் உண்டான ஒரு அவப்பெயரை கொண்டு வந்துடும். இந்த சம்பவத்தினுடைய முதல் தகவல் அடிப்படையில், முதல் தகவல் அறிக்கையில் நமக்கு கிடைத்த முதல் தகவல்களினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது காவல்துறை வரம்பு மீறி இருக்கிறது என்பது கண்கூடாக தெரிந்துவிட்டது. அதாவது வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே செய்குவதா அப்படின்னு சொல்லுவார் பாரதிதாசன். இது இந்த வர்க்க போராட்டத்தில் எப்பவுமே நடக்கிறது. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், கருப்பா இருக்கிறவன் திருடுவான், கருப்பா இருக்கிறவன் ரவுடியா இருப்பான் அப்படின்ற ஒரு நிற பாகுபாடும் இனப்பாகுபாடும் எப்போதும் மக்கள் பார்வையில் உண்டு. காவல்துறையும் அந்த பார்வையில் இருக்கின்றதுக்கு பல சம்பவங்களை நம்மால் உதாரணமாக சொல்ல முடியும். போன ஆட்சியில் நடந்த சாத்தான்குளத்தில் நடந்த இரட்டை கொலை, அந்த இரட்டை கொலையில் ஜெயராஜும் ஃபெனிக்ஸும் எப்படி அவர்கள் மரணிக்கப்பட்டார்கள் என்பதற்கு காவல்துறையில் இருக்கின்ற ஒரு அம்மாவே சாட்சி கொடுத்ததன் மூலமாக தான் அது வெளியில் வந்தது. அதுக்கு பின்னாடி ஓய்வு பெற்ற நீதியரசர் விசாரணை நடத்தி அறிக்கையை சமர்ப்பித்த பின்னாலும் கூட அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பின்னால் அது கொலை வழக்காக மாற்றப்பட்டது. அகில உலக அளவில் அந்த வழக்கு பேசப்பட்டது. அதற்கு ஊடகங்கள் காரணமாக இருந்தது. இப்போ இந்த வழக்கினுடைய பின்னணியை பார்க்கும்போது இவங்க முதல் தகவல் அறிக்கையாக காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவர் வலிப்பு இறந்து போயிட்டாருன்றாங்க. அவருக்கு வலிப்பு நோய் என்பது அல்ல, அவருக்கு கிடையாது. அவரை அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர் நல்ல முறையில் காவல் நிலையத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டார்னு அவங்க சகோதரர் சொல்கிறார். வெளியில் கொண்டு வந்து அவங்க விடும்போது அவர் தளர்ந்தும் மிக களைப்பாகவும் அடிகள் வாங்கிய நிலையிலும் தான்
கொண்டு வந்து வெளியே விடப்பட்டார் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தகவல். இந்த பின்னணின்னு நம்ம பார்க்கணும். இந்த பின்னணின்னு நான் பார்க்கும்போது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படையா அத பார்க்கும்போது, ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க ஒரு அம்மா. அவங்களுக்கு வந்து பார்க்கிங்ல வந்து உதவி வேணும்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற காவலாளி இந்த அஜித் குமார கூப்பிட்டு உதவி கேட்குறாங்க. அவரு இன்னொருத்தர கூப்பிட்டு போய் அந்த கார வந்து ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு உதவி பண்றாரு. உதவி பண்ணிட்டு வந்தவுடனே இவங்க சாமியெல்லாம் கும்பிட்டு திரும்பி போகும்போது பார்க்குறாங்க, நகை காணவில்லைன்னு சொல்றாங்க. அந்த நகை காணவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது, கார்ல அந்த நகை ஏன் உள்ள வந்தது? சாமி கும்பிட வந்தவங்க வண்டியில நகைய வச்சுட்டு ஏன் போறாங்க? அது வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட நகையா? வழியிலிருந்து எங்கேயாவது கொண்டு வரப்பட்டதா? அல்லது வங்கிக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்தாங்களா? அல்லது கடையில புதுசா வாங்கிட்டு வந்தாங்களா? இத்தனை கேள்வி இருக்கு. ஒரு வீட்ல இருந்து சாமி கும்பிட போறவங்க, கோயில்ல வந்து போகும்போது அந்த நகைய கார் உள்ளார வச்சுட்டு போற பழக்கம் பொதுவா பெண்களுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு கைப்பையிலயோ எதிலயோ போட்டு இப்படியே தான் வச்சிருப்பாங்க. அது 10 பவுன் போது இன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட 8, 9 லட்சம் ரூபாய் அதனுடைய விலை. அப்படி அஜாக்கிரதையாக அவர் வைத்துவிட்டு போயிருந்தார் என்று சொன்னால், அது வந்து அவங்களுடைய தரப்புல இருந்து தான் விளக்கம் சொல்லணும். அது தெரியாம அந்த பெண்ணையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா இப்ப இயல்பா வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இவர் கொண்டு போய் கார விட்டாரு, ஹெல்ப் பண்ணாரு, சாவிய இவர்கிட்ட தான் குடுத்தோம். போம்போது காணோம். இவர் வாட்ச்மேனா இருக்கிற காலத்துல இவர் தான் திருடியிருப்பாரு. அப்படின்ற ஒரு சந்தேகத்த அந்த அம்மாவுக்கு வந்ததே இயற்கைக்கு முரணானது. ஏனென்றால் இந்த சீக்வென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நான்லாம் ஒரு பொருள் தொலைச்சிட்டேன்னு சொன்னா, அந்த சீக்வென்ஸ்ல நினைச்சு பார்ப்பேன். எது எங்க இருந்தது? எப்ப எடுத்தோம்? எங்க போனோம்? எந்தெந்த இடத்துக்கு போனோம்? திருப்பி வரும்போது எந்த இடத்துல காணாம போச்சுன்னு சொல்லும்போது, அந்த சீக்வென்ஸ நீங்க வந்து கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னாவே பொருள வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம். இவங்க வந்து தடாலடியா ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது, இவங்க நேரடியா அவர சந்தேகப்பட்டாங்கன்னு நம்ம பொருள் கொள்ளலாம். ஆனா காவல்துறை வந்து 2 பேத்தையும் விசாரிக்கணும். 2 பேத்தையும் விசாரிக்கும்போது, இந்த அம்மா கிட்ட நகை ஏன் கோயிலுக்கு வந்தது? எந்த இடத்துலருந்து எடுத்து வச்சீங்க? திருப்பி போம்போது எதுல வச்சீங்க? கார்ல எந்த இடத்துல வச்சிருந்தீங்க? அப்படி வைத்ததற்கு உண்டான பதிவுகள் ஏதாவது கார்ல இருக்கா? இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கணும். இன்வெஸ்டிகேட் பண்ணாம இவரு தான் திருடினார் முடிவு பண்ணி, அவன உள்ள கூட்டு போனது தான் காவல்துறை செய்த முதல் தவறு. நீங்க சொல்ற அதே பார்வை, அதாவது எளிய மக்கள் தவறு செய்திருப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வைக்குள்ள அவங்களும் வந்துடுறாங்க. இல்ல அவங்களும் இப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க. காவல்துறை பல நேரம் சிக்கல்ல மாட்டுறதுக்கு காரணமே இதான். இப்போ ஒரு வீட்ல வந்து ஒரு பொருள் காணாம போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நேரா வேலைக்காரம்மா மேல போய் கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க. இல்லன்னா வாட்ச்மேன் மேல போய் கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க. சில வழக்குகளில் அப்படி வேலைக்காரர்கள் நடந்து கொண்டதாக நமக்கு ஏற்கனவே ரஜினிகாந்த் பொண்ணு வீட்லருந்து யேசுதாஸ் வீட்ல பையன் வீட்ல வரைக்கும் நமக்கு இந்த மாரி புகார்கள் வந்திருக்கு. வேலை செய்றவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. குறிப்பா சொல்லணும்னா. ஆனா எல்லா வீடுகளிலும் அப்படி நடக்குமா? அப்படின்னு சொன்னா சில நேரங்களில் நம்முடைய ஞாபக மறதி அல்லது நாம் செய்கின்ற சில தவறுகள் என்ட்ட வந்த ஒரு வழக்குல ஒரு பையன இப்படிதான் கூட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. நான் வந்து காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அந்த பையன நீங்க நாளை வரைக்கும் வச்சுங்க. சின்ன வயசுலேருந்து என்ட்ட வேலை செய்றான். அவன் திருடி இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படி எடுத்திருந்தான்னா அவன் என்ட்ட சொல்லிருவான். நான் குடுக்க சொல்றேன். ஆனா உங்ககிட்ட விட்டுட்டு போறேன், நீங்க விசாரிங்கன்ட்டேன். ஆனா அந்த 3 பவுன் செயின காணாம போனேன்னு சொன்ன பெண், தனது கணவனுக்கு தெரியாமல் அந்த நகையை விற்றிருக்கிறார் என்பதை காவல்துறை வந்து பின்னாடி விசாரணையில கண்டுபிடிச்சு அந்த பையன அனுப்புனாங்க. இப்படியும் நடக்கும். அதுக்காக இந்த அம்மா வந்து ஏதோ செஞ்சுட்டு இவன் மேல பொய் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாதத நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் காவல்துறை விசாரிப்பதனுடைய கடமையில் வந்து அவசரப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கு. அவங்க வந்து நகைய காணோம்னு சொன்ன உடனே, "டேய் சாவி நீ தானே எடுத்த, நீ தான் திருடியிருப்ப" என்கின்ற முன்கூட்டியே செய்யப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில அவன் மேல அடி விழுது. அந்த அடின்றது 1, 2 அடி அடிச்சு விசாரிக்கிறது கூட காவல்துறையினுடைய இயல்பான நடவடிக்கை. ஆனால் அளவுக்கு மீறி நீதிமன்றம் தனது பார்வையை செலுத்துகின்ற அளவிற்கு அவன் என்ன தீவிரவாதியா நீங்க போட்டு இந்த அடி அடிச்சிருக்கீங்க என்று பெஞ்ச் கேட்கிற அளவுக்கு அவனை நீங்க அட்டாக் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு எடப்பாடி கேட்கிறாரு, உச்சந்தலையில இருந்து கால் வரைக்கும் 18 இடங்கள்ல வந்து அடி எடப்பாடி விடுங்க, அவர் அரசியல் பண்றாரு. அப்ப சாத்தான்குளத்துல வந்து ஜெயராஜுக்கும் ஜெனிஸ்க்கும் என்ன நடந்ததுன்னு வந்து அவர் பதில் சொல்ல சொல்லுங்க. இல்ல அப்போ அரசியல் பண்ணாங்க திமுக. இப்ப அதே மாதிரி தானே இப்போ அதிமுகவும் அதை இல்ல செய்யும். நான் என்ன சொல்றேன், அது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம போய் அரசியல் உள்ளாரே இதுல போக வேணாம். அப்படி பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து ஒரே நாள்ல வந்து 5 பேரை அரெஸ்ட் பண்ணி மர்டர் கேஸே போட்டாங்க. 6 பேர் சம்பந்தப்பட்டவர்களில் 5 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு சென்ற அடுத்த நிமிடம் காவல்துறை ஏமாற்றி வலிப்பு நோய் என்று போற்றப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை கடந்து கொலை வழக்காக மாற்றப்பட்டு விட்டது. கொலை வழக்காக மாற்றப்பட்டு 5 பேர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். 5 பேரும் காவல்துறையை சார்ந்தவர்கள். ஒருத்தர் வந்து ஓட்டுநர், அந்த இடத்துக்கு போனதுக்கு உண்டான ஆதாரம் இல்லாம அவரை விட்டுட்டாங்க. ஆக இது வந்து உடனடி நடவடிக்கை.
தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் வந்து நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் தான் நம்ம எடப்பாடி. எடப்பாடி வந்து அரசியல் பண்றாரு. அவர் பண்ணணும். நியாயம் அது. அவர் அதையும் செய்யலைன்னா அவர் அவங்க கட்சிக்காரனே இவரோட ஆட்சியில குறிப்பா திமுகவினுடைய ஆட்சியில வந்து 25 காவல் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. அதுக்குள்ள என்ன பதில் அப்படின்னு கேட்கிறாரு. நேர்மையான கேள்வி. நேர்மையான கேள்வி. நானும் பார்த்தேன், அந்த டேட்டாஸ் பார்த்தேன். கடந்த 4 வருடங்களில் 24 இடங்களில் காவல் மரணங்கள் நடந்திருக்கிறது. கஸ்டோடியல் டெத். ஆனா இந்த 24 கஸ்டோடியல் டெத்துக்கும் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்குன்னு ஒரு டேப்லர் காலம் போடுங்க. அந்த டேப்லர் காலத்தில் அப்படி நடவடிக்கை எடுக்கப்படாமல் காவல்துறை அதிகாரிகள் விடப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அது அரசாங்கத்தினுடைய குற்றம். இதுல காவல்துறை மீது தான் முதல் குற்றம் சொல்றேன் நான். அடுத்ததுதான் அரசாங்கத்தினுடைய பார்வைக்கே வரும். வலிப்பு நோய்னு போடுறான். அந்த பையன் வெளியில வரும்போது நான் சொன்ன மாதிரி சிசிடிவி கேமரா பார்த்துட்டு வராங்க. இப்படி போனவன் இப்படி வந்தான்னு சொல்றாங்க. அந்த அட்டாப்சின்னு சொல்றேன் பார்த்தீங்களா, நடத்தப்பட்ட பிரேத விசாரணை அறிக்கையில் 30 காயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. 30 காயங்கள் கண்டறியப்பட்ட உடனேவே நீதிமன்றமும் கேள்வி கேட்குது, பொதுமக்களும் கேட்கிறாங்க, ஊடகமும் கேட்குது. சாதாரணமா விசாரணைக்கு அழைச்சிட்டு போனவன நீங்க சொல்ற மாதிரி மாட்டுத் தொழுவத்திலிருந்து நீங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லத்தி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக புறம்பான வழிகளில் லத்தி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பையன் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு மரணித்திருக்கிறான், செத்து போனான்றது வந்து இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ப்ரூவ் ஆனதுக்கு வந்து இன்னும் 2-3 விஷயங்கள் வரணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சொல்லுது, அட்டாப்சி ரிப்போர்ட்டு வந்திருக்கு. இன்னும் சில விதமான விசாரணைகள் வந்ததுக்கு பின்னாடி எந்தெந்த இடத்துல இருந்து போனா, சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன சொல்லுது, எங்கெங்கேருந்து அந்த பையன் போனா, எப்படி காவல் நிலையத்துக்கு போனா, இப்படி எல்லா விதமான தரவுகளையும் வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாகவும் தீர்க்கமாகவும் தெரிந்ததற்கு பின்னால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படியும் வழிகாட்டுதல்படியும் அது கொலை வழக்காக மாற்றப்பட்டு 2 நாட்களுக்குள் அவர்கள் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டார்கள். இதுதான் இந்த நேரத்தில் அரசாங்கம் செய்ய முடியும். இப்ப எடப்பாடி கேட்ட கேள்வியை நம்ம அரசியலா பேசணும்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 24 வழக்குகளுடைய பின்னணி இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கை, யாராவது விடப்பட்டிருக்கிறார்களா, யாராவது காப்பாற்றப்பட்டிருக்கிறார்களா என்றால் அதை பொதுவெளியில் வைத்து விவாதம் செய்ய வேண்டிய கடமையும் கட்டாயமும் எடப்பாடிக்கு உண்டு. ஒரு முன்னாள் முதல்வர் அடிப்படையில் அவர் என்ன வேணா அவர் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பேசலாம். அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. அடுத்த ஆட்சியை பிடிக்க போறாரு அப்படியே எதிர்பார்க்கிற நிலையில அவர் வந்து அதை கேட்கணும் செய்யணும்ல. இந்த ஆட்சியை வந்து எடப்பாடி பிடிக்க போறாரா, இல்லை எடப்பாடி வச்சு பிஜேபி பிடிக்க போதா, இல்லை பிஜேபி பிடிக்கிறதுக்கு எடப்பாடியை முன்னாடி எலிப்பொறியில் வச்சிருக்காங்களான்ற அரசியல்லாம் இதில் நம்ம பேசுறோம். அந்த அரசியலே வேண்டாம். ஏன்னா அப்போ நான் தூத்துக்குடியிலேருந்து ஆரம்பிப்பேன். புரியுதுங்களா? எடப்பாடிக்கு இதை பற்றி பேசுவதற்கு உண்டான தார்மீக உரிமை எதிர்க்கட்சி தலைவராக உண்டு. ஆனால் தான் தோற்ற இடத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கின்ற ஒரு அரசாங்கத்தை பார்த்து கை நீட்டி கேள்வி கேட்கின்ற தார்மீக உரிமை அவர் கிடையாது. ஆல்ரெடி ஹி வாஸ் அ ஃபெயிலியர் when he was a chief minister. அந்த அடிப்படையில் இப்போ இது நடந்திருக்கு இல்லைங்களா? இது நடந்து இப்ப நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் பல கேள்விகளை கேட்டிருக்கு. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற வகையில் இவ்வளவு நடந்திருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? பொதுவா ஒரு கஸ்டோடியல் டெத் என்று சொல்லப்படுகின்ற காவல் நிலைய மரணங்கள் சம்பந்தமா ஒரு பேரலல் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து ஆர்டர் பண்ண முடியும். அதாவது காவல்துறை புலன் விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுதே பழைய குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 176 படி ஒரு ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய நடுவர் வந்து விசாரணை பண்ணலாம். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து அந்த ஆர்டரை கொடுப்பாங்க. ஆர்டர் கொடுத்து அவர் அந்த இடத்துக்கு போய் சாட்சிகளை பதிவு செய்து, காவல்துறை புலன் விசாரணை இல்லாம அது இல்லாம நீதிமன்ற உத்தரவின்படி அல்லது பேரலல்லா ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ண முடியும். அப்படி ஒரு குற்றவியல் நடுவர் அந்த இடத்திற்கு சென்று, சம்பவ இடத்திற்கு சென்று அங்க வீடியோ எடுக்கிறதுல இருந்து சாட்சிகளை விசாரணை செய்வதற்கு வரைக்கும் அவருக்கு வந்து அதிகாரம் உண்டு. அப்படி ஒரு விசாரணையை நடத்தி அந்த விசாரணையினுடைய அடிப்படையில் இந்த மரணம் என்பது காவல்துறை அதிகாரிகளால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் மாற்றுவாங்க. இப்போ விஜய் ஒன்று சொல்றாருல, உயர்நீதிமன்ற கண்காணிப்புல விசாரணை நடத்தி உரிய முறையில் சீக்கிரமா வந்து தண்டனையை கொடுக்கணும். விஜய் வந்து தான் அரசியலுக்கு வந்திருக்கின்ற அவசரத்தில் அவரும் ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. இப்போ இதில் எந்த இடத்துலையாவது முறைப்படி நடக்கலைன்னா இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு. இப்போ ஒரு குற்றவியல் நடுவர் விசாரணை நடத்தி காவல்துறை அதிகாரிகள் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அறிக்கையை கொடுத்த பின்னாடி தான் காவல்துறை அதிகாரிகளை கைது செய்யணும். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அட்டாப்சி கொடுத்த தகவல் படி 30க்கு மேல் காயங்கள்
கடுமையான காயங்கள் இருக்கின்ற காரணத்தால் பிரைமா ஃபேசி கேஸ் என்று சொல்லப்படுகின்ற முதல் கட்டத்திலேயே காவல்துறை அத்துமீறி இருக்கிறது என்பது கண்டறியப்பட்ட காரணத்தால் தான் காவல்துறை அதிகாரிகளின் மீது நேரடியாக கொலை குற்றவாளிகள் என்ற குற்றம் சுமத்தப்பட்டு விட்டது. முதல் தகவல் அறிக்கை மாற்றப்பட்டு விட்டது. அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். இவங்க கேட்கறதெல்லாம் என்கொயரி நடத்தி கொடுங்கன்றது இப்ப நடந்துச்சு. கைது ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இவங்களுடைய இன்வால்மெண்ட் என்னன்னு பார்க்கணும். யார் யார் இதை நிகழ்த்தினார்கள்? அந்த பையனை சித்திரவதை செய்கின்ற பொழுது அதனுடைய முழு பொறுப்பு யாரிடம் இருந்தது? அப்படி இருக்கும்போது இந்த 6 பேர் மீதும் தண்டனை சட்டத்தினுடைய பிரிவுகளின்படி கூட்டாக சேர்ந்து விசாரணை என்ற பெயரில் அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்க இல்லாவிட்டாலும் கூட கடுமையாக தாக்கிய தாக்குதல்கள் பாருங்க, அது மரணத்தை விளைவிக்கும் என்று தெரிந்தும் தாக்கிய காரணத்தால் அதுவும் கொலை குற்றமாகவே கருதப்படும். அதற்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் உண்டு. ஆகவே இங்க எளிமையா தப்பிச்சிட முடியாது. இப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, புலன் விசாரணையில இருக்கிற எல்லா தகவல்களையும் கொண்டு வந்து சுற்றுப்புற சாட்சிகள், சூழலில் இருக்கிற சாட்சிகள், நேரடியாக கண்ட சாட்சிகள், அந்த அம்மாவோட சாட்சியம் எல்லாத்தினுடைய அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இவர்கள் தான் குற்றவாளிகள் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்பதான் இவங்க கண்காணிக்கணும், அரசாங்கம் இதை விட்டு கொடுக்குதா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதனால விஜய் அறிக்கை கொடுக்குறாரு, கடைசி நேரத்தில் கிளைமேக்ஸ்ல பேசுற 5 நிமிஷம் வசனம் இல்லை. இது புலன் விசாரணை, அது சார்ந்த சாட்சிகளுடைய சாட்சியங்கள், அப்புறம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது, குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடி விஷயத்துல இன்னை வரைக்கும் அது எவ்வளவு தூரம் முன்னோக்கி போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாத்தான்குளம் விஷயத்துல கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து விசாரணை எல்லாம் நீதிமன்றத்துக்கு வரல. இப்போ இந்த நீதிமன்றத்தினுடைய குற்றவியல் நடுவர் ஒரு விசாரணை பண்ணலான்னு சொன்னேன், காவல்துறை ஒரு விசாரணை பண்ணலான்னு சொன்னேன். இல்ல இதுல ஒரு அரசுக்கும் காவல்துறைக்கும் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குன்ற ஒரு கேள்வி வருதுல. ஏன்னா கடந்த காலங்கள்ல தவறு செய்த காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆட்சியில அவங்க உயரிய பொறுப்புகளுக்கு போயிருக்காங்க அப்படின்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுதுல. அதாவது இந்த விமர்சனம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றவியல் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு, உயர் அதிகாரிகளுக்கு பதவி நீடிப்பு, பதவி உயர்வோ கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை எதை மீறி கொடுத்துருக்காங்கன்றதை பொதுவெளிக்கு கொண்டு வர வேண்டிய கடமை எதிர்கட்சிகளுக்கு இருக்கு. இவங்க இது வரைக்கும் இதெல்லாம் பேசியிருக்கவே மாட்டாங்க பாருங்க. நீங்க இப்போ உதாரணமா கொடநாடு கொலை வழக்கு பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வாயை திறந்து பேச மாட்டார். அவரை பத்தி ஒருத்தர் தொடர்ந்து பேட்டி கொடுத்துருந்தார், நீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கிட்டார், என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருக்கும் இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு, ஒரு ஆதாயம் இருக்கு, ஒரு அரசியல் இருக்கு. இப்போ எதிர்கட்சி தலைவராக அவர் பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல, பேசணும். அவங்கெல்லாம் பேசினாதான் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஆனால் நேரடியாக அந்த காவல்துறை அதிகாரிகள் கொலை செய்திருக்கிறார்கள் என்று கொலை குற்ற வழக்கு பதிவானதற்கு பின்னால புலன் விசாரணை நடக்கணுமா வேணாமா? அதுக்குள்ள குறுக்குசால் ஓட்டி அரசியல் பண்ணிட்டு இருந்தா அந்த புலன் விசாரணை கெட்டு போயிடும். அவங்கள ஓட விட்டுருந்தாங்க, தப்பிக்க விட்டுருந்தாங்க, தெரிந்தும் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா இந்த குற்றச்சாட்டுகள்லாம் சரி, அவர் எதிர்கட்சி தலைவராக அதை தான் செய்யணும். ஆனால் நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். இப்படி புலன் விசாரணை மேஜிஸ்ட்ரேட் நடத்தி ரிப்போர்ட் கொடுக்கலாம்னு சொன்னேன். காவல்துறையும் புலன் விசாரணை பேரலா செய்யலாம்னு சொன்னேன். இதுக்கு அடுத்தது இதை போன்ற காவல் மரணங்கள் நடந்த 24 மணி நேரத்திற்குள் அகில இந்திய அளவில் மனித உரிமை ஆணையத்திற்கு கண்டிப்பாக தகவல் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் உள்ளது. இதுல மனித உரிமை ஆணையம் உள்ள வரணும். மனித உரிமை ஆணையத்துக்கு இந்த தகவல்லாம் போன பிற்பாடு இதுவரை நடத்தப்பட்ட புலன் விசாரணைகள், என்ன தரவுகள் சேகரிக்கப்பட்டது, சிசிடிவி கேமரா எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, உதாரணமா இந்த போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்லப்படுகின்ற அட்டாப்சி இருக்கு பாருங்க, அதெல்லாம் கம்பல்சரியா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கு. அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறத ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலா சவுண்ட் பர்சன், ஒரு எக்ஸ்பர்ட் தான் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் இருக்கு. இந்த ப்ரொசீஜர்லாம் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த ப்ரொசீஜர்ஸ்ல ஏதாவது வயலேஷன் இருந்ததுன்னா நேரடியாக நாம் காவல்துறை மீது, மாநில அரசு மீது குற்றம் சுமத்துவதற்கு உண்டான எல்லா உரிமைகளும் நமக்கும் உண்டு. ஆனா மனித உரிமை ஆணையத்துக்கு 24 மணி நேரத்துக்குள்ள தகவல் போய் எல்லா விதமான ஆவணங்களும் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கு. அதுக்கு அடுத்தது இதற்கு இடையில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு அரசாங்கம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. அப்ப 4 பார்ட்டா இருக்கு. ஒன்று அந்த அறிக்கை எப்படி குற்றம் நிகழ்த்தப்பட்டது, அந்த அறிக்கையின் மீது பதியப்பட்ட புகாரினுடைய நிலை என்ன,
அந்த புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு பின்னால் கிடைக்கின்ற பிரேத விசாரணை அறிக்கை, காவல்துறை விசாரணை அறிக்கை. இப்போ உதாரணத்திற்கு அந்த அம்மா கார்ல வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் தேவை. கார்ல எந்த இடத்துல வச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும். கார்ல எங்கெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் எடுக்கணும். பவுடர்லாம் போட்டு எடுப்பாங்க. இதெல்லாம் இருந்தாதான் அந்த வண்டிக்குள்ளார அந்த நகை இருந்ததான்றதே தெரிய வரும். ஆனால் வேற எங்கேயாவது தொலைச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு தவறுதலான சந்தேகத்தின் பேரில் கொடுக்கப்பட்ட புகாராக இருந்தால் புகார் வந்து அந்த அம்மா மேல திரும்பிடும். அப்ப காவல்துறைக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. இப்ப இந்த இடத்துல இது அதிமுக ஆட்சியா இருந்தா திமுகவும் இந்த குறை தான் சொல்லிட்டு இருக்கோம். இது கட்சிகள் செய்யற வேலை இல்லை, காவல்துறை செய்ய வேண்டிய வேலை. காவல்துறை இந்த இடத்துல எங்க ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன்தான் குற்றவாளி என்று முன்கூட்டியே தீர்மானமாக முடிவு செய்து ஒன்றவன் நிறத்தை வைத்து அல்லது அவன் பிறப்பை வைத்து அவர்கள் அந்த விசாரணையை நடத்தியிருப்பார்கள் என்று சொன்னால் அதற்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். அதுல ரெண்டாவது கருத்தே கிடையாது. அதாவது பாலாஜி, இது வந்து நம்ம ஊர்ல மட்டும் நடக்கிறது இல்லை, உலகத்துல எல்லா இடத்துலையுமே இது உண்டு. பிரேசில் போன்ற நாடுகள்ல, குறிப்பாக தென் அமெரிக்க நாடுகள்ல வந்து கைதிகள் நடத்தப்படுகின்ற விதம் என்பது மகா கொடுமையா இருக்கும். அமெரிக்காவினுடைய குற்றவியல் சரித்திரங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கருப்பாக இருப்பவர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் வந்து இன்னைய தேதி வரைக்கும் நிக்கல. 4-5 வருடங்களுக்கு முன்னால பார்த்துருப்பீங்க, மின்னசோட்டால வந்து இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படின்னு ஒருத்தர் கருப்பர். அவன் ஒண்ணுமே இல்லை, ஒரு மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கிட்டு போறான். அவன் கொடுக்குறான் ஒரு $20 20. அந்த டாலர் வந்து கவுண்டர் ஃபிட்டு, இது வந்து ஒரு போலியான காகிதம், போலியான பணம், கள்ளப்பணம் அப்படின்னு சொல்ற சந்தேகத்துல தான் வந்து அவனை காவல்துறை பிடிக்குது. அந்த காவல்துறை பிடிச்சதுக்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா, நேரடியா வந்து அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்றாரு, அவனை டயருக்கு கீழே போட்டு தன்னுடைய கால் முட்டி இருக்கு பாருங்க, அதனால 9 நிமிஷம் வந்து அந்த கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. அந்த 9 நிமிஷத்துல ஜார்ஜ் ஃப்ளாய்டு வந்து அம்மா அம்மான்னு 37 வாட்டி கத்திருக்கான். அந்த குரலை கூட கேட்காம அந்த கால் வந்து அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. அதுதான் அதிகாரம் கொடுக்கின்ற திமிர், அதுதான் அதிகாரம் கொடுக்கின்ற ஆணவம், அதுதான் அதிகாரம் கொடுக்கின்ற அப்சல்யூட் பவர். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் அந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண ஒரு நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருப்பேன், ஆணவமும் அதிகாரமும் மூளையிலிருந்து முட்டிக்கு இறங்கிச்சுன்னு சொல்லியிருப்பேன். மூளையிலிருந்து ஆதிக்கம், அதிகாரமும் ஆணவமும் முட்டிக்கு வந்த காரணத்தால அந்த 9 நிமிஷம் வந்து எந்திரிக்கல. காவல்துறை அரசாங்கத்தை மீறியும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு காவல்துறை வந்து இருக்கா? ஏன்னா இது கடந்த காலங்களில் வந்து ஒரு குற்றவாளியினுடைய பல்லெல்லாம் புடுங்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே தமிழ்நாட்டில் வந்து இதே ஆட்சியில் அவரு ஒரு வடநாட்டு அதிகாரி இல்லையா, வடநாட்டு அதிகாரி பல்ல புடுங்கினாரு, அதெல்லாம் வந்து நிரூபிச்சாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மறுபடியும் போஸ்டிங் வந்துட்டார், சஸ்பென்ஷன்லாம் முடிஞ்சு. இது வந்து இந்த ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு உண்டானது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் பவர் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டெப்யூட் பண்ணி அனுப்புவாங்க. பட் இது வந்து அவங்களுக்கு உண்டான உரிமையில வந்து அவனுக்கு நிரூபிப்பான், தான் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. சாட்சிகளை மிரட்டலாம், காம்பன்சேஷன் கொடுத்துருக்கலாம், விலைக்கு வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நான் இந்த உதாரணம் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு உதாரணம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையுமே ஒரு ஒடுக்கப்பட்ட இனம் அல்லது வந்து அவன் வந்து கொஞ்சம் எளிமையான பின்னணியிலேருந்து வரான், பொருளாதார பின்னணியில் வந்து அவன் குறைவானவன், அல்லது அவர்களுடைய பார்வையில் அவன் கீழ் ஜாதியை சார்ந்தவன், கீழானவன், அவனுடைய இனம் என்பது கொஞ்சம் ஒடுக்கப்பட்ட இனம் சொன்னால் இவன் நேரடியாக முடிவு பண்ணிடுறான் குற்றவாளியின். அந்த குற்றவாளியின் முடிவு பண்ணுறதால் தான் நாகரிகத்தினுடைய, ஜனநாயகத்தினுடைய உச்சமாக நாங்கள் இருக்கின்ற நாட்டிலேயே ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வந்து இப்படி தாக்குதல் நடக்குது. நான் அது ஒரு உதாரணம் தான் சொன்னேன். அதுக்கு பிற்பாடு 8-10 மரணங்கள் எப்படி வந்து நடந்திருக்கு அமெரிக்காவில். வடநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லவே தேவையில்லை. கொஞ்சம் அவன் தலித்து அல்லது கீழ் ஜாதின்னு தெரிஞ்சாவே அவன் நடத்தப்படுகின்ற விதமே மனித உரிமைகளுக்கு மிக மிக மோசமான, எதிரான, கேவலமான நடவடிக்கைகளாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாகரிகம் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருப்பது என்பது கண்டித்தலுக்கு உரியது, கண்டிக்கப்பட வேண்டியது. இந்த கைது செய்யப்பட்டு கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அத்தனை காவல்துறை சார்ந்தவர்களுக்கும் குற்றம் நிரூபிக்கப்படுமானால் அதிகபட்ச தண்டனை என்ன இருக்கிறதோ அதை வாங்கி தரணும். அதே நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு கொடுக்குற இழப்பீடுலாம் இருக்கு பாருங்க, அவங்களோட சம்பளத்தை வந்து எடுத்து கொடுக்கணும். சிபிஐக்கு இது மாற்றணும், காவல்துறை இதை விசாரிக்க கூடாது, சிபிசிஐடியும் வரக்கூடாது, சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு எடப்பாடி கேட்குறாங்க. அந்த கோரிக்கை எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாரும் கேட்கறதாங்க. அதே ஜெயலலிதா வந்து சிபிஐ என்ன வானத்திலிருந்து குதிச்சுதான் கேட்டாங்க, ஞாபகம் இல்லையா?
சிபிஐ என்ன வானத்திலிருந்து என்ன குதிச்ச ஒரு அமைப்பான்னு ஜெயலலிதா கேட்டாங்க. அவருடைய தொண்டர் அவர். அதாவது ஒரு வழக்கை மாநில அரசு விசாரிக்கவில்லை, புறம் தள்ளுகிறது அல்லது பாரபட்சம் காட்டுகிறது, மாறுகண்ணோடு பார்க்கிறது என்றால் இவங்களுக்கு உரிமை இருக்கு. அதிமுகவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் தான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் அந்த கோரிக்கையை கேட்டு வழக்கம் போட்டிருக்காரு. நீதிமன்றம் பார்த்துக்கிட்டுன்ற நான். அதிமுகவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தை அணுகிவிட்டார். அதன் மீது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். ஆனால் அது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது விஜயோ அல்லது மற்றவர்களோ பேசுகின்ற அரசியல் என்பது வரவேற்கத்தக்க அரசியல். ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் என்பது எப்பொழுதும் அலர்ட்டாக இருந்து விழிப்புணர்வோடு இருந்து அந்த செக் அண்ட் பேலன்ஸ் செய்து கொண்டிருந்தால்தான் ஆளும் கட்சிக்கும் அது சரியாக இருக்கும். ஆளும் கட்சி இந்த இடத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நானும் எனது கண்டன குரலை உறுதியாக தெரிவித்திருப்பேன். ஆனா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்ப ஸ்டாலின் பேசியே ஆகணும் அப்படின்றாங்க. ஸ்டாலின் யாரையும் நாங்க தப்பிக்க விட மாட்டோம், நடவடிக்கை எடுப்போம், காவல்துறை விழிப்புணர்வாக இருக்க வேண்டும், காவல்துறை தவறு செஞ்சா நடவடிக்கை எடுங்கன்னு தானே கூப்பிட்டு சொல்லியிருக்காரு உயர் அதிகாரிகளுக்கு. இவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நடத்து கொண்டிருக்கின்ற அரசியல்ல ஸ்டாலின் 24 மணி நேரத்திலையும் ஆம்னி பிரசன்ட்ல இருக்க முடியாது. அது 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 நீங்க செய்யலைன்னா நானும் சேர்ந்து தான் சொல்லுவேங்கிறேன். நடந்துகிட்டு இருக்கும்போதே நீங்க பண்ற அரசியலுக்கு நான் உள்ள சப்போர்ட் பண்ண முடியாது. இந்த இடத்தில் காவல்துறை செய்த நடவடிக்கை சரியா தப்பா, அந்த பையனை அவங்க நடத்தின விதம் சரியா தப்பா, அது சட்டத்திற்கு உட்பட்டதா இல்லையா? இல்லை. அந்த பையன் மீது இருக்கின்ற காயங்கள் முதல் கட்டமாக காவல்துறை தவறு இழைத்திருக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது. ஆகவே அவர்கள் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. நாளைக்கு ட்ரையல் நடக்கும். ட்ரையல் நடக்கும்போது அசிஸ்டிங் ப்ராசிக்யூஷன் போட்டு போங்க. இன்னைக்கு சட்டத்தில் எல்லா விதமான உரிமையும் இருக்கு. நீங்க போய் அந்த ட்ரையலை நீங்க நடத்தலாம். காவல்துறை கூட சேர்ந்து யூ கேன் அசிஸ்ட் த ப்ராசிக்யூஷன். அந்த பையன் செத்து போயிட்டான் இல்லையா, அவங்க குடும்பத்தோட சேர்ந்து இவங்க நடத்தலாம். ஆமா, அவனுக்கு உண்டான நியாயத்தை நடத்தலாம். காவல்துறை அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு அசிஸ்டிங் ப்ராசிக்யூஷன் போட்டு போங்க. இன்னைக்கு 2 நாளைக்கு அறிக்கையை விட்டுட்டு நாளைக்கு அடுத்த அறிக்கை என்ன பண்ணலாம்னு பேப்பர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்காதீங்க தான் சொல்றேன் நான். உட்காந்துக்காதீங்க. அடுத்தது என்ன நடக்கும், என்ன அறிக்கை விடலான்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. போங்க, உங்க டீமை போடுங்க, உங்க டீமை போட்டு அதை டெபுட் பண்ணுங்க. டெபுட் பண்ணி அவங்களுக்கு இதை கொடுங்க. அதை நடத்தும் போது இந்தந்த இடத்துல அரசாங்கம் தப்பு பண்ணிச்சு, ட்ரையலில் நாங்கள் தான் எல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு கேட்டு ஓட்டு கேட்டு போங்களேன். மக்கள் உங்களை வரவேற்க தானே போறாங்க. அதனால அவங்க கேட்கிற கேள்விகள் சரி, கேட்கின்ற நேரமும் முறையும் தப்புன்னு சொல்றேன். நன்றி சார், நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம்.